டியூப் தமிழ் வணக்கம். அமெரிக்காவினுடைய இதுவரை பாவிக்கப்படாத 3 பெரிய குண்டுகள் ஈரானினுடைய அணுகுண்டு உருவாக்க பகுதிகளில் நிலத்தை துளைத்து சென்றிருக்கின்றன. இது இதுவரை பாவிக்கப்படாத புது வகையான ஆயுதம் என்று அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. சமகாலத்தில் அமெரிக்காவினுடைய ஆயில் டேங்கர் விமானம் ஈரானினுடைய மேற்கு கரையில் வீழ்ந்திருக்கின்றது. 4 அமெரிக்க விமான படையினர் மரணமடைந்திருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. மேலும் 2 குழுவை காணவில்லை என்று கூறப்பட்டிருக்கின்றது. அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் சிச்சுவேஷன் அறை என்று கூறப்படுகின்ற முக்கியமான தாக்குதல்கள் நடைபெறுகின்ற அறைக்குள் நுழைந்திருக்கின்றார். அமெரிக்காவினுடைய படைத்துறை அமைச்சர் பேட் ஹெக்ஸெட் பத்திரிகையாளர் மாநாட்டை நடத்திய பொழுது அவரை உடனடியாக நிறுத்திவிட்டு வாருங்கள் என்று கூறியிருக்கின்றார். புறப்படுவதற்கு முன்னதாக பேட் ஹெக்ஸெட் ஈரானினுடைய புதிய மத தலைவர் படுகாயமடைந்திருக்கின்றார் என்று கூறியிருக்கின்றார். ஈரானினுடைய முக்கியமான தலைவர்கள் எல்லாம் நிலத்தடி அறைகளுக்குள் ஒளிந்து விட்டார்கள் என்று கூறியிருக்கின்றார். டொனால்ட் ட்ரம்ப் இன்று ஈரானுக்கு என்ன நடைபெற்றிருக்கின்றது என்பதை பாருங்கள் என்று சவால் ஒன்றையும் விட்டிருக்கின்றார். இவ்வளவு சம்பவங்களுக்கு இடையில் இந்த விவகாரம் சூடாக மாறி இருக்கின்றது. ஈரான் மீது மிக மோசமான தாக்குதல்களை நடத்த தயாராகி விட்டதாக டொனால்ட் ட்ரம்ப் அறிவித்திருக்கின்றார். தம்மிடம் தேவையான ஆயுதங்கள் படைவளம் எல்லாம் இருக்கின்றது என்று திடீரென அவர் ஒரு புதிய உத்வேகம் அடைந்ததற்கான காரணம் என்ன தெரியவில்லை. அதேவேளை இஸ்ரேலினுடைய அலையான தாக்குதல்கள் இப்பொழுது தெஹ்ரானில் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. தெஹ்ரானில் இருப்பவர்களுக்கு இஸ்ரேலினுடைய கடும் எச்சரிக்கை விடப்பட்டிருக்கின்றது. இவ்வளவு தூரம் சூடாக நிலை இருக்கின்ற பொழுது அமெரிக்காவினுடைய போரானது முதலாவது ஈரானினுடைய மதவாத அரசினுடைய ஆட்சியை மாற்றுவது என்றார்கள். அயதுல்லா அலி காமேனி மரணத்திற்கு பின்னர் அவர்கள் அதை கைவிட்டு விட்டார்கள். அதன் பின்னதாக ஈரானினுடைய ஏவுகணை கட்டமைப்புகளை மாற்றி ஆயில் உற்பத்தியை கைப்பற்றுவோம் என்றார்கள். இப்பொழுது அதையும் கைவிட்டு விட்டார்கள். அவர்களுடைய தாக்குதல் இந்த 3 பெரும் துளைகளின் மூலமாக வேறு ஏதோ ஒன்றை அவர்கள் தேடிக்கொண்டிருக்கின்றார்கள் என்று தெளிவாக தெரிவதாக சேட்டலைட் படங்கள் காட்டுவதாகவும் அமெரிக்காவில் சற்று முன்னர் செய்தி வெளியாகி இருக்கின்றது. ஈரானினுடைய டெலிகான் 2 என்கின்ற இடம் அணுகுண்டுகளை உருவாக்குகின்ற மூலகங்கள் இருக்கின்ற பகுதியாகும். இதன் மீது முன்னர் தாக்குதல் நடத்தாமல் தவறிவிட்டதாக கூறப்பட்டது. இதை குறிவைத்தும் அமெரிக்கா தாக்கி இருக்கின்றது. ஆனால் இந்த இடத்தில் ஈரான் அமெரிக்காவினுடைய தாக்குதலுக்கு முன்னதாக மிக பிரமாண்டமான கான்கிரீட் கலவை உள்ள சுவர் ஒன்றை எழுப்பி அதன் மேலே மண்படையை ஏற்படுத்தி இருப்பதாகவும் இது 80 மீட்டர் ஆழத்திற்கு கீழே இருக்கின்ற மிக மிக இரகசியமான ஓரிடம் மலைப்பகுதியில் இருப்பதாக கூறப்படுகின்றது. ஆனால் அமெரிக்காவினுடைய பங்கர் பூஸ்டரினால் இதை தாக்க முடியாது. இதைவிட வேறு ஒரு அதிவேகமான மிகவும் மிகவும் ஆழமாக செல்லுகின்ற ஏவுகணையை அவர்கள் B-2 செல்லட் விமானத்தின் மூலம் ஏவி இருக்கின்றார்கள் என்றும் 3 பெரும் குண்டுகள் வீசப்பட்டதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. இந்த ஆயுதம் CBU-57 என்று கூறப்படுகின்றது. 80 மீட்டர் ஆழத்தையும் தாண்டி இது தொடக்கூடியது என்றும் தெரிவிக்கப்படுகின்றது. 15 மீட்டர் தடிப்பான கான்கிரீட் சுவர் எழுப்பப்பட்டாலும் அதையும் துளைத்த பின்னர் வேகத்தை குறைக்காமலே ஆழமாக சென்று இலக்கை தாக்கும் என்றும் பெருமளவிலான உயிர் சேதங்கள் நிலத்தடியில் ஏற்படும் என்றும் கூறப்படுகின்றது. இது சாதாரண குண்டு தாக்குதலை விட மிகவும் பயங்கரமானதாக இருக்கும் என்றும் தெரிவிக்கப்படுகின்றது. ஈரானுடைய புதிய தலைவர் எப்படி காயமடைந்தார் என்ற கேள்விக்கு இந்த குண்டுகள் அல்ல, விமான குண்டு வீச்சில் அவர் காயமடைந்திருப்பதாகவும் இதனால் தான் அவர் நேரடியாக தோன்றி பேசாமல் எழுத்து மூலமான செய்திகளை வெளியிடுகின்றார் என்றும் இஸ்ரேல் அமெரிக்கா அறிவித்திருக்கின்றது. மேலும் ஈரானினுடைய முக்கிய தலைவர்களை தேடினாலும் பிடிக்க முடியாத அளவிற்கு அவர்கள் நிலத்தடியில் ஒளிந்து விட்டார்கள் என்றும் அமெரிக்காவினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் சற்று முன்னர் பேசியிருக்கின்றார். CBU-57 என்கின்ற இந்த ஏவுகணை 14 தொன்கள் எடை கொண்டது. துளையிடும் ஆற்றல் மிக மிக அதிகமான ஒன்றாக இருக்கின்றது. உலகத்தில் யாருக்குமே தெரியாது இது எந்தளவு தூரம் ஆழமாக செல்லும் என்பது. எனவேதான் அமெரிக்கா முற்றிலும் புதிய ஓர் ஆயுதத்தை பாவித்து சிச்சுவேஷன் அறைக்குள் அமெரிக்க அதிபர் நுழைந்து இன்றைய தாக்குதலை பாருங்கள் என்று உலகிற்கு எழுதியிருக்கின்ற செய்தியும் கூர்ந்து கவனிக்கப்பட வேண்டியவை. மேலும் ஈரானுடைய 3வது ஏவுகணை துருக்கியை நோக்கி ஏவப்பட்டது. அதுவும் சுட்டு வீழ்த்தப்பட்டதாக துருக்கி கூறுகின்றது. ஈரானுடைய அதிபருடன் தொலைபேசி வழியாக துருக்கி அதிபர் பேசினாலும் கூட அவருடைய பேச்சுக்கு காது கொடுத்ததாக தெரியவில்லை. அமெரிக்காவினுடைய KC-135 என்கின்ற ஆயில் டேங்கர் விமானம் ஆகாய
ஆகாயத்தில் வைத்து விமானங்களுக்கு எரிபொருள் நிரப்புகின்ற விமானம் ஈரானினுடைய மேற்கு பகுதியில் விழுந்துவிட்டது. இது சுட்டு வீழ்த்தப்பட்டதா விழுந்து விட்டதா என்பது தெரியவில்லை. 4 அமெரிக்க படையினர் மரணம் என்றும் மேலும் 2 குழுவினரை காணவில்லை என்றும் தெரிவிக்கப்படுகின்றது. ஈராக்கில் நடைபெற்ற ஈரானினுடைய தாக்குதல் ஒன்றில் ஆளில்லா விமான தாக்குதலில் பிரான்சிய படை வீரர் ஒருவர் மரணமடைந்திருப்பதாக பிரான்சிய அதிபர் அறிவித்திருக்கின்றார். வரும் வாரம் ஈரான் மீதான தாக்குதல்கள் மேலும் அடுத்த கட்டமாக அதிகரிக்க போவதாக அமெரிக்கா அறிவித்திருக்கின்றது. இந்த நிலையில் ஐக்கிய நாடுகள் ஸ்தாபனத்தினுடைய செயலாளர் நாயகம் அன்டோனியோ குட்டராஸ் லெபனானுக்கு விஜயம் செய்திருக்கின்றார். லெபனானில் நடைபெறுகின்ற தாக்குதல்களின் காரணமாக அனுதாப ரீதியாக இவருடைய பயணம் இடம்பெற்றிருக்கின்றது. போர்க்களமானது ஓய்ந்துவிடும் என்று கருதினாலும் அமெரிக்கா தனக்கு ஏதோ வாய்ப்பாக இருக்கின்றது என்று கூறி புறப்பட்டிருக்கின்றது. அமெரிக்க அதிபர் இந்த போரில் தாங்கள் வெற்றி பெற்றிருக்கின்றோம் என்றும் ஈரானினுடைய வான் பரப்புகளை கட்டுப்பாட்டில் கொண்டு வந்திருப்பதாகவும் போதிய ஆயுதங்கள் தம்மிடம் இருப்பதாகவும் இன்று மட்டும் தெஹ்ரானில் 200 இலக்குகளில் இஸ்ரேல் தாக்கியதாகவும் அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. தொடர்ந்து இணைந்திருங்கள். மிக வேகமாக சம்பவங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. இது டியூப் தமிழனுடைய உலக செய்திகளுக்காக இலங்கை வடபுலம் யாழ்ப்பாணத்தில் இருந்து கீசே துறை. வணக்கம் உறவுகளே.